என்ன பண்ற? அடுப்பு கிட்ட கோலம்லாம் போட்டிருக்க. இன்னைக்கு தைப்பூசம்ல பாப்பா, அதனால அம்மா பொங்க வைக்க போறேன். பொங்க வச்சுட்டு சாமி கும்பிடலாம். ஓகேயா பாப்பா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பெல்லாம் போட்டு சந்தனம் ஊற்றாச்சு, சுற்றி கோலம்லாம் போட்டாச்சு. நீ பொங்க வைக்கலாம். வாங்க பொங்க வைக்கலாம். பொங்க பானை வச்சாச்சு, அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி போட்டு பொங்கல்லாம் ரெடி ஆகிட்டு, பொங்கல் கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்க ரைஸ். இதுக்காக நான் வந்து நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சை வச்சுக்குவோம். இந்த நெய் எங்கள் ஊர் ரேஷன் கடையில் இருக்குது, நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். நெய்யில் போட்டு முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய்லாம் போட்டு நம்ம முந்திரி பருப்பையும் திராட்சையும் எடுத்து இதிலே வதக்கிடுவோம். திராட்சைலாம் நல்லா வறுபட்டுட்டு உண்டாக வரட்டும். அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு பொங்கலுக்கு வந்து வெல்லம் போட்டுடலாம். பொங்கலுக்கு வெல்லம் போட்டுடலாம். பொங்கலுக்கு வெல்லம் வந்து இடித்து வச்சுருக்கோம். சில பேர் காய்ச்சி ஊற்றுவாங்க, நாங்கள் இடித்து தான் எப்போவுமே போடுவோம். எங்கள் அத்தை என்ன சொல்லிச்சுட்டாங்க அதுதான் செய்கிறது. நல்லா இடித்து வெல்லம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டுலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து இடிச்சு வச்சுக்குவோம். உங்களுக்கு தேவைப்படுங்க மிக்சியில் அடிப்பாங்க, இடித்து போட்டாலும் வாசமாக தானே இருக்கும், அதனால இடிச்சு போட்டோம். நீங்கள் என்ன தைப்பூசத்துக்கு கோயிலுக்கெலாம் போனீங்களா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் காட்டுங்க. நான் வந்து கோயிலுக்குலாம் போக முடியாது, இல்லைன்னா கோயிலுக்கு போய் பிக்சர்லாம் போட்டிருக்கலாம். ஏன்னா எங்கள் பெரிய மாமனார் இருந்ததுனால கோயிலுக்கு போகக்கூடாது. ஆனால் வீட்டில் சாஸ்திரத்துக்கு பொங்கல் வச்சு சும்மா பத்தி வச்சு சாமி கும்பிடலாம்ப்பா. முந்திரி பருப்பு திராட்சைலாம் போட்டுட்டோம். பொங்கலும் ரெடி ஆகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் பொங்கலை எடுக்கலாம். பொங்கல் ரெடி ஆகிட்டுல நல்லா டேஸ்ட்டாக நெய் ஊற்றி சாமிக்கு ஃபோட்டோக்கெலாம் பூவெல்லாம் போட்டு வச்சுருப்போம். விளக்கு ஏற்ற போகிறோம். நீங்கள் எப்படிலாம் சாமி கும்பிடுவீங்க தைப்பூசத்துக்கு? எந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே வீட்டுக்காரங்க வந்தவங்க தான் சாமி கும்பிடுவோம். காலையிலையும் அவங்க வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்டோம். பசங்க எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிடணும். பசங்க அமைதியெல்லாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க, வாழ்த்தனம் பண்ணுவாங்க, எப்படி டான்ஸ் ஆடிட்டுலாம் இது பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் நேரம் கூட அமைதியாக இருக்க மாட்டாங்க. முருகா அரோகரா சாமி கும்பிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் தைப்பூசத்துக்கு